நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 1-3 வசனங்கள். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்துப் பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். மனிதர்களின் மனதில் அநேக யோசனைகள் உண்டு. அந்த யோசனைகள் நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரின் மனமும் நன்மை எது, தீமை எது என்பதை சிந்திக்கும் திறனை பெற்றிருக்கிறது. தீமையை தேடுகிறவர்களுக்கு தீமையே வரும் என்பதை நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் காணலாம். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல, தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் என்பதை நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் காணலாம். தீமையை வெறுத்து நன்மையானதை செய்ய நினைக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியை பின்பற்றுகிற விசுவாசியாய் இருக்கிறான். மனதின் யோசனைகள் இயேசு சொன்ன உபதேசத்தின்படி இருக்குமானால் ஒருவனுடைய நாவில் நீதியான வார்த்தைகள் வரும் என்பதைத்தான் நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் இயேசு சொன்ன உபதேசத்தின்படி நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்பதை மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் காணலாம். நம் ஒவ்வொருவரின் நாவின் பிரதியுத்தரம் இயேசுவின் சித்தப்படி இருக்குமானால் இயேசு நமக்கு கொடுக்கும் சமாதானத்தை பெற்று நாம் நிச்சயமாக வாழ முடியும். நம்முடைய கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி அவனுக்கு வாக்கு பண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்பதை காணலாம். நம்முடைய வழிகள் நம்முடைய பார்வைக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வழிகள் நீதியானதாக இருக்கிறதா என்று இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எதை செய்தாலும் அவர் சித்தப்படி செய்ய நம்மை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது அவர் நம்மை நீதியிலே நடத்தி ஆசீர்வதிப்பார். வசனங்களை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.